யார் இந்த பைரவர்? இறைவனின் இறுதி நிலையாக வணங்கப்படுவதே பைரவ ரூபம். முதல்ல பைரவர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இறைவனோட முழுமையான நிலைக்கு பெயர் பைரவம். பைரவர் என்றால் தொன்மையானவர் என்று பொருள். வடமொழியிலே வா என்ற ஓசை பிரயோகம் அதிகமாக இருக்காது. வா இருக்கும் இடத்திலெல்லாம் அவங்க பா என்ற ஓசையை அதிகமாக பயன்படுத்துவா. உதாரணமா நம்ம வடன்னு சொல்லுவோம், அங்க படான்னு சொல்லுவாங்க. நம்ம வசந்தின்னு சொல்லுவோம், அங்க பசந்தின்னு சொல்லுவாங்க. அதே போல பைரவன் என்பதை வடமொழியில் பைரவன் சொல்றாங்க. பைரம் என்றால் எது தொன்மையாக இருக்கிறதோ, மிகவும் திடமானதாக இருக்கிறதோ அல்லது இறுதியானது என்ற அர்த்தத்தில் கொள்ளலாம். பூமியில் இருக்கும் பொருட்கள் பூமி அடுக்குகளிலே அழுத்தத்தால் நிலக்கரியாகி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வைரமாகிவிடும். வைர நிலைக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வேறு வடிவம் பெறாது. இதுவே இறுதி நிலை. அவ்வாறு இறைவனின் இறுதி நிலையாக வணங்கப்படுவது பைரவ ரூபம். இறைவன் முழுமையானவன், இறுதி உண்மையானவன் என்பதால் காசி மாநகரிலே சில ஆன்மீக பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் பைரவரை மட்டுமே வணங்குவார்கள். காசி நகரமே இவர்தான் என்றும் இவரின் கட்டுப்பாட்டில் தான் காசி இருக்கிறது என்றும் சொல்வார். தத்துவமசி எனும் மகா வாக்கியத்தை உணரும் வகையில் இருக்கும் இறைவனின் சொரூபமே பைரவர். அகோரிகள் மற்றும் சில வகை ஆன்மீகவாதிகள் பைரவரை தங்களின் குருவாகவும் தாங்களே பைரவர்களாகவும் உணர்ந்து கொள்வார்கள். இறைவனின் ஆண் தன்மை பைரவன் என்றும் பெண் தன்மை பைரவி என்றும் கூறுவார்கள். இவர்கள் முழுமையான நிலையில் இருப்பதால் ஆடைகள் கொண்டு அலங்கரிக்க மாட்டார்கள். திகம்பர ரூபத்திலே இருப்பார். தங்களை பைரவர்களாக உணரும் அகோரிகளும் அதனால் தான் ஆடைகளை அணிவதில்லை. எல்லா உயிரிலும் இறைவன் இயங்குகிறான் என்ற உணர்வில் விலங்குகள், மனிதர்கள் என அனைத்து உயிரையும் சமமாக பாவிப்பார்கள். யோக பாரம்பரியத்திலே முதல் குரு பைரவர் ஆவார். அவர் தன் சிஷ்யை பைரவிக்கு முதலாக தியானத்தை கற்றுக் கொடுக்கிறார். 1-2 தியான முறை அல்ல, மொத்தம் 111 வகை தியானத்தை கற்றுக் கொடுக்கிறார். அனைத்து தியானமும் இணைந்த நூலுக்கு விஞ்ஞான பைரவ தந்திரா என்று பெயர். இதுவே நம் நாட்டின் முதல் யோக நூலாகும். தாந்திரீக முறை பயிற்சியிலும் ஆன்மீக உயர்நிலை பயிற்சியிலும் பைரவரே குருவாகவும் இறைவனாகவும் இருக்கிறார். எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து ஞானம் அடையுங்கள் என்பதை குறிக்கும் அடையாளமாக பைரவருடன் நாய் இருப்பது போன்ற விக்கிரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாய் எப்படி எல்லா நேரத்திலும் விழிப்புடன் இருக்கிறதோ அதே போல கால விரயம் செய்யாமல் இறைநிலையை விழிப்புடன் இருந்து ஞானம் பெற வேண்டும் என்பதே கால பைரவரின் உடன் இருக்கும் நாய் வடிவம் உணர்த்துகிறது. பைரவ தரிசனம் பெற்றவர்கள் அல்லது உபாசகர்கள் நாய்கள் புடைசூழ வலம் வருவார்கள் அல்லது நாய்களுடன் அதிக நேரத்தை செலவிடுவார்கள். சரியான குரு வழிகாட்டுதலுடன் மந்திர ஜபம் செய்யும் போது கால பைரவ தரிசனம் பெறலாம். காலத்தை வைரம் போல நிலைப்படுத்தி காலத்தை கடந்து என்றும் சாஸ்வதமாக இருந்து விழிப்புணர்வுடன் ஞானமடையும் ஒவ்வொருவரும் பைரவர்தான். சுபம்.